அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃதலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், ரமலான் மாதத்துக்கு பின்னால் பிடிக்கக்கூடிய நோன்புகளில் சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் ஆஷுரா நோன்பை நோற்று வந்தார்கள். அதன் கடைசி பகுதியில் 9வது நாளும் நான் வார வருடம் இருந்தால் பிடிப்பேன் என்று கூற மரணித்து விட்டார்கள். அப்படி என்றால் 9, 10 நாங்கள் முஹர்ரம் மாதம் பிடிப்பது, நோன்பு பிடிப்பது சுன்னா, தாசுவா, ஆஷுரா. சுருக்கமாக பார்ப்போம் என்றால், ஆஷுரா நோன்பு என்பது நபி அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது நபி அவர்களும் அங்கிருந்த ஜாஹிலியா கால மக்களும் பிடித்து வந்தார்கள். காரணம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது, பிடித்து வந்தார்கள். அதன் பின்னால் நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். அங்கே யூதர்களும் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நோன்பை நோக்கிறார்கள். காரணம் கேட்க சொல்லுகிறார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனை அல்லாஹ் நைல் நதியிலே மூழ்கடித்த நாள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்த நாங்கள் இந்த நோன்பை நோக்கிறோம் என்று கூற நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியப்படுத்த, அவர்களை சொந்தம் கொண்டாட உங்களை விட நாங்கள் தான் சேர்ந்தவர்கள். நானும் அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட மூசாவை சொந்தம் கொண்டாட நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று கூறிவிட்டு சொல்லுகிறார்கள். மக்களை எல்லாம் கூப்பிட்டு, யார் யாரெல்லாம் காலையில் சாப்பிடலையோ நீங்கள்லாம் கண்டினியூவாக நோன்பு வைங்க, யார் சாப்பிட்டீங்களோ அவங்களும் அப்படியே தொடர்ந்து நோம்புறீங்க, சின்ன பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க வைங்கன்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் சின்ன பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க வைக்கும் அளவுக்கு நபி அவர்கள் எங்களுக்கு இதனை கடமையாக்கினார்கள், அதாவது நபி அவர்கள் கட்டாயமாக்கினார்கள். ஹிஜ்ரி 2ஆம் வருடம் வருகிறது, நோன்பு ரமதான் மாதம் ஃபர்லாகிறது. இப்பொழுது நபி அவர்கள் இந்த முஹர்ரம் மாத 9வது நோன்பை கடமையாக்கியதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். யார் பிடிக்க முடியுமோ பிடித்து விடுங்கள், யார் விட்டு விடுமோ விட்டு விடுங்கள், பிரச்சனை கிடையாது என்று கூறுகிறார்கள். காரணம், ஃபர்லா நபி அவர்கள் கட்டாயமாக்கியதை சுன்னத்துடைய அந்தஸ்து கொண்டு வருகிறார்கள். ஃபர்லான நோன்பு கிடைத்திருப்பதனால் இப்படியே போகிறது. எல்லா நோம்பையும் தொடர்ந்து அந்த முஹர்ரம் மாதத்துடைய நோம்பை பிடிக்கிறார்கள். கடைசி காலத்தில் சஹாபாக்கள் நபி அவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், யூதர்கள் இந்த நோம்பை பிடிப்பதனால் எங்களுக்கு சங்கடமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார்கள். இப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 9வது நோம்பையும் நான் பிடிப்பேன் என்கிறார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக. ஆனால் நபி அவர்கள் பிடிக்க கிடைக்கவில்லை, மரணித்து விட்டார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அப்படி என்றால் நானும் நீங்களும் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய 9ஐயும் 10ஐயும் பிடிப்போம். 9 பிடிக்க கஷ்டமானவர்கள் ஆஷுரா 10வது நாள் நோன்பை பிடிப்போம். முந்தைய ஒரு வருடம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் மாத்துகிறான். நன்றி, வசலாம், ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.